மகர சிறைச்சாலை பதற்றத்தின் பின்னணியில் திடுக்கிடும் தகவல்கள். காணி விடுவிப்புக்காக போராட்டத்தில் குதித்த வசாவலான் மக்கள். ராகம பகுதிகளில் அமலான போலீஸ் ஊரடங்கு நீக்கம். சிறைச்சாலை மோதல்களுக்கு அரசாங்கத்தின் அலட்சியமே காரணம், நாமல் குற்றச்சாட்டு. மரண தண்டனை விதிக்கப்பட்ட பூஜித் மற்றும் ஹேமசிரியின் வாக்குமூலங்கள். ரவி செனவரத்னவுக்கும் ஷானி அபேசகரவுக்கும் கூட மரண தண்டனை வழங்கப்பட முடியும், உதய கமன்பில தெரிவிப்பு. செம்மணி புதைகுழி முதல் அகதிகள் பிரச்சினை வரை முதலமைச்சர் விஜயிடம் வலியுறுத்திய கோரிக்கைகள். ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரை சந்திக்கும் 6 தமிழ் பேசும் கட்சிகளின் பிரதிநிதிகள். உயர்தர மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளுக்கு தடை. நீதிமன்றங்களின் சுயாதீனமான செயற்பாடுகள் வரவேற்புக்குரியவை, சாணக்கியன் தெரிவிப்பு. கோட்டாபய அடுத்து சட்ட நடவடிக்கைக்கு தயாராக வேண்டும், சமீர பெரேரா எச்சரிக்கை. மகர சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட பதற்ற நிலைக்கு மத்தியில் கைதிகள் குழு ஒன்று அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய இந்த கைதிகள் குழு நேற்றிரவு முழுவதும் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சியில் ஈடுபட்டதுடன் பாதுகாப்பு படையினரால் அவ்வாறான திட்டங்கள் பல சந்தர்ப்பங்களில் முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவங்களின் போதவர்களால் சிறைச்சாலையின் பல சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதுடன் நிர்வாக கட்டடங்கள் மற்றும் ஆவணங்களுக்கும் தீ வைத்து அளிக்கப்பட்டுள்ளமை காணொலி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. இன்று முற்பகல் அளவில் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் சிறைச்சாலையில் நிலவிய சூழ்நிலை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் இருந்து 20 கைதிகள் பூசா சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகர சிறைச்சாலை சூழ உள்ள 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு நேற்று முதல் பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்படுத்துவதற்காக மறு அறிவித்தல் வரை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் நேற்று பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் குறித்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் தற்போது முதல் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது காணிகளை உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்குமாறு கோரி வசாவலான் மக்களால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் வசாவலான் சந்தியில் ஆரம்பிக்கப்பட்டது. வசாவலான் மீள்குடியேற்ற அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெறும் இந்த போராட்டத்தில் 36 ஆண்டுகளாக ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பாரம்பரிய காணிகளை விடுவித்து மீள்குடியேற்றுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்துமாறு மக்கள் வலியுறுத்துகின்றனர். இதனுடன் பலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் காணி மீட்புக்கான போராட்டங்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. ஏற்கனவே மயிலிட்டி மக்களால் மயிலிட்டியில் ஒரு போராட்டமும் பலாலி மக்களால் பலாலி சந்தியில் மற்றொரு போராட்டமும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் இன்று வசாவலான் மக்களும் போராட்டத்தில் இணைந்துள்ள நிலையில் பலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தற்போது 3 இடங்களில் காணி மீட்புக்கான கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ராணுவம் கையகப்படுத்தியுள்ள தங்களது சொந்த காணிகளை உடனடியாக உரிய உரிமையாளரிடம் ஒப்படைத்து மக்கள் தமது பூர்வீக நிலங்களில் மீள குடியேறுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று பிற்பகல் கைதிகளும் மகர சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மகர சிறைச்சாலையினுள் பதற்ற நிலை ஏற்பட்டது. இதில் 7 கைதிகள் காயமடைந்து ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் கைதியொருவர் உயிரிழந்தார். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக விசேட அதிரடிப்படை, ராணுவம் மற்றும் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். அத்துடன் ஏற்பட்ட பதற்ற நிலையை கண்காணிப்பதற்காக விமான படையினரால் பெல் 412 ரக ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன் என்பனவும் ஈடுபடுத்தப்பட்டன. கைதிகளால் சிறைச்சாலையின் தலைமை சிறை கட்டுப்பாட்டாளரின் அலுவலகத்திற்கும் ஒழுக்கவியல் பிரிவிற்கும் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. மேலும் நேற்று பிற்பகல் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்காக உறவினர்கள் மகர சிறைச்சாலைக்கு சென்ற போதிலும் அவர்களுக்கு சிறைச்சாலையினுள் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. இதற்கமைய உறவினர்கள் மகர சிறைச்சாலைக்கு முன்பாக ஒன்று கூடியதுடன் அங்கு அவர்களுக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் இடையில் சில பதற்றமான சூழலும் உருவானது. எனினும் போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். சிறைச்சாலையில் இருந்து துப்பாக்கிச்சூட்டு சத்தங்களை ஒத்த சில சத்தங்கள் கேட்டதை அடுத்து கைதிகளை பார்வையிட வந்த உறவினர்களும் அப்பகுதி மக்களும் போலீஸ் தடைகளை உடைத்துக் கொண்டு செல்ல முற்பட்டதுடன் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதுடன் அதனை தொடர்ந்து பாதுகாப்பு படையினரால் நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் கைதிகளை பார்வையிட வந்த உறவினர்களும் அப்பகுதி மக்களும் பாதுகாப்பு தரப்பினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதனிடையே
நிலவும் சூழ்நிலைக்கு மத்தியில் மகர பிரதேசத்தின் சில போலீஸ் பிரிவுகளுக்கு மறு அறிவித்தல் வரை போலீஸ் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். அமைதியை பேணும் நோக்கிலேயே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டதுடன் இதற்கமை 246 கெந்தலியத்த பாழுவ, மேற்கு 246 சி கெந்தலியத்த பாழுவ, வடக்கு மற்றும் 191 ஜி தம்பு ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு இவ்வாறு போலீஸ் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே பதற்ற நிலை நிலவிய மகர சிறைச்சாலையின் சூழ்நிலையை பார்வையிடுவதற்காக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயஹொந்தா மற்றும் புதிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன ஆகியோர் நேற்றிரவு மகர சிறைச்சாலை வளாகத்திற்கு வருகை தந்திருந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக நீதியமைச்சர் சட்டத்திரணி ஹரசன நாணயக்கார கருத்து தெரிவிக்கையில் பதற்ற நிலைமையினால் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோருடன் கலந்துரையாடி மகர சிறைச்சாலைக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மகர சிறைச்சாலையினுள் தீ வைப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். மகர சிறைச்சாலையினுள் ஏற்பட்ட பதற்ற நிலை தொடர்பாக உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது கைதிகளினால் மகர சிறைச்சாலையினுள் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்தும் அவர் விளக்கமளித்தார். சிறைச்சாலையின் சமையலறை, புனர்வாழ்வு கட்டடம் மற்றும் அலுவலகம், தலைமை சிறை கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் சிறைச்சாலை வைத்தியசாலை என்பன சேதமாகியுள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே குறித்த பதற்றமான சூழ்நிலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள், பாடரீதியான விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகளை நடாத்துவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவு செய்யப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக குறித்த பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கால பகுதியில் உயர்தர பரீட்சைக்கான அனுமான வினாக்களை உள்ளடக்கிய மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் அவற்றை விநியோகித்தல் என்பனவற்றை மேற்கொள்ள முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரீட்சை வினாத்தாள்களுக்கான வினாக்கள் வழங்கப்படும் அல்லது அதற்கு நிகரான வினாக்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகள், பதாதைகள், துண்டு பிரசுரங்கள் மூலம் மின்னணு அல்லது அச்சு ஊடகங்களில் விளம்பரப்படுத்துவது அல்லது அவ்வாறான பொருட்களை தம்பசம் வைத்திருப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை 2026 ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை 2532 பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டிற்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள், பாடநெறி விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கு எதிர்வரும் 5ஆம் தேதி நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. இக்கால பகுதியில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கான எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுவதோ அல்லது விநியோகிக்கப்படவோ கூடாது. மேலும் பரீட்சை வினாத்தாள்களுக்குரிய வினாக்கள் அல்லது அதற்கு நிகரான வினாக்களை வழங்குவதாக கூறி சுவரொட்டிகள், பதாதைகள், துண்டு பிரசுரங்கள், லத்திரனியல் அல்லது அச்சு ஊடகங்கள் வாயிலாக விளம்பரப்படுத்துவது அல்லது அவ்வாறானவற்றை தம்பசம் வைத்திருப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. 2025 ஆண்டிற்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் 9ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் உள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மற்றொரு சிறை கலவரம். இந்த முறை எத்தனை உயிர்கள் பலியாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சில வாரங்களுக்குள் நடக்கும் 2வது பெரிய சிறை கலவரம் இது இனியொரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இது மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் பெரும் அழுத்தத்தில் இருக்கும் சிறை அமைப்பின் விளைவாகும். இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வை பற்றியதல்ல. இது மோசமான நிர்வாகம், தலைமைத்துவம் இன்மை மற்றும் சீரழிய அனுமதிக்கப்பட்ட சிறை அமைப்பை பற்றியது. கண்முன்னே நெருக்கடி நிகழும் போதிலும் சிறைத்துறை இன்றும் நிரந்தரமாக நியமிக்கப்பட்ட ஆணையர் ஜெனரல் இல்லாமல் தொடர்கிறது. இந்த முக்கியமான பதவி ஏன் இன்னும் முறையாக நிரப்பப்படவில்லை? கூடுதல் பாதுகாப்பை பணிய மறுத்துவது ஒரு நாளுக்கு நிலைமையை கட்டுப்படுத்தலாம், ஆனால் இது சிக்கலை தீர்க்காது. நெரிசல், போதுமான வசதியின்மை, மோசமான சுகாதார பராமரிப்பு மற்றும் அர்த்தமுள்ள மறுவாழ்வு இல்லாமை ஆகியவை அவசர கவனத்தை கோருகின்றன. சிறை தண்டனை ஒருவரின் சுதந்திரத்தை பறைக்கின்றது, அவரது கண்ணியத்தை அல்ல. அரசாங்கம் தற்காலிக தீர்வுகளை கைவிட்டு நிறுவன ரீதியாக தோல்வியின் தெளிவான அறிகுறிகளை காட்டும் சிறை அமைப்பை சரி செய்ய தொடங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
திட்டமிட்டே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களை நடத்துவதற்கு வழிவகுத்த குற்றத்திற்காக ரவி செனவரத்னவுக்கும் ஷானி அபேசகர்வுக்கும் கூட மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பிவித்ருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டவர் இதனை குறிப்பிட்டார். ஷக்ரான் ஹாசிம் பயங்கரவாத தாக்குதலை நடத்தப் போவதாக கிடைக்கும் தகவல்களை புலனாய்வு பிரிவுகள் பாதுகாப்பு செயலாளருக்கும் காவல்துறை அதிபருக்கும் அறிவித்திருந்தாலும் அவர்கள் உடனடியாக கலவரமடைய தேவையில்லை. ஆனால் சக்ரான் ஹாசிம் ஒரு தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றார் என்றவுடன் உடனடியாக கலவரமடைந்திருக்க வேண்டிய இருவர் காவல்துறையில் இருந்தனர். அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான அப்போதைய பிரதி காவல்துறை அதிபர் ரவி செனவரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகர ஆகியோர் ஆவர். அப்போது அவர்கள் சக்ரான் ஹாசிம் தொடர்பான பல விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். வவுணதீவு காவல்துறை அதிகாரிகளின் மரணம், மாவனெல்லை புத்தர் சிலை உடைப்பு விவகாரம், வண்ணாத்தவில்லு பகுதியில் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை, மட்டக்களப்பு பாலமுனை உந்துருளி குண்டு பரிசோதனை உள்ளிட்ட 4 குற்றச்செயல்களின் விசாரணைகளையும் குற்றப்புலனாய்வு திணைக்களமே மேற்கொண்டது. மாவனெல்லை புத்தர் சிலை உடைப்பு சம்பவம் தொடர்பிலும் புத்தளம் வண்ணாத்தவில்லு பகுதியில் வெடிப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்டவர்கள் மூலமாகவும் சக்ரான் ஹாசிம் ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட வெடிப்பொருட்களை பார்க்கும் போது இவற்றினால் 100 வெடிகுண்டுகளை வெடிக்க வைக்க முடியும் என எந்த ஒரு காவல்துறை அதிகாரியினாலும் அறிந்து கொள்ள முடியும். எனவே சக்ரான் ஹாசிம் தலைமையிலான குழுவினர் தான் இந்த செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பதை அறிந்து கொண்ட பிறகும் அதனை தடுத்து நிறுத்தாமல் ரவி செனவரத்ன மற்றும் ஷானி அபேசகர் ஆகியோர் பாதுகாப்பு செயலாளரை மற்றும் காவல்துறை அதிபரை விட தெளிவாக இந்த தாக்குதலுக்கு பின்னணி அமைத்துக் கொடுக்கும் வகையில் பொறுப்பு மீறி செயற்பட்டுள்ளனர். கவனக்குறைவை விட வேண்டுமென்றே திட்டமிட்டு சக்ரானுக்கு தாக்குதலை நடத்த தேவையான சூழலை ஷானி அபேசகர் உருவாக்கி கொடுத்தார் என பிரதான சூத்திரதாரி தொடர்பான எனது புத்தகத்தில் சாட்சிகளுடன் 11 குற்றச்சாட்டுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. ஏப்ரல் 21ஆம் தேதி பயங்கரவாத தாக்குதல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக அப்போதைய பிரதி காவல்துறை அதிபர் ரவி செனவரத்ன தமக்கு அறிவித்திருந்த போதிலும் அது குறித்து விசாரணை குழுவுக்கு அறிவித்து சக்ரானை கைது செய்வதற்கு உடனடியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் ஷானி அபேசகர மீது சுமத்தப்பட்டுள்ளது. எனவே முன்னாள் காவல்துறை அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரை விடவும் மிகவும் பெரிய தவறை புரிந்துள்ள ரவி செனவரத்னவுக்கும் ஷானி அபேசகரவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட முடியும். அன்றைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தலைவராக ஷானி அபேசகர கடமையாற்றி தனது கடமையை புறக்கணித்தார். பொதுவாக உலகின் எந்த நாட்டிலும் ஒரு சந்தேக நபரை விசாரணை பிரதானியாக நியமிக்க மாட்டார்கள். உலகின் பிற நாடுகளில் அது சாத்தியமில்லாவிட்டாலும் இலங்கையில் அது சாத்தியமாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழர்களின் விவகாரங்களை கையாள்வதற்காக தமிழ் கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதித்துவம் கொண்ட நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபை தரப்புகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு குழுவை உருவாக்குமாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கோரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். இந்நிலையில் ஈழத் தமிழர்கள் விவகாரங்களை கையாள்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் கருத்தை உள்வாங்கி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்ததாக அவர் தெரிவித்தார். இதேவேளை செம்மணி மனித புதைகுழி தொடர்பாகவும் தமிழர்களுக்கு எதிராக அநீதிக்குரிய சர்வதேச குற்றவியல் விசாரணை குறித்தும் விசேடமாக வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஈழத் தமிழர்கள் மற்றும் தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்களை வைத்து முரண்பாடொன்றை சமூக மட்டத்தில் தீர்ப்பதற்கான களம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்க கோரப்பட்டதுடன் ஈழத் தமிழர்களின் அகதிகள் பிரச்சினை மற்றும் அது தொடர்பான குறைபாடுகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தமிழ் பேசும் மக்களின் நலன்களை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை கடந்த மாத தொடக்கத்தில் அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளும் தமது சுயாதீனத்தையும் கொள்கைகளையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் பேணிக்கொண்டு பொது இணக்கப்பாடு எட்டப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு உடன்பட்டிருந்தனர். அதன் நீட்சியாக தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நேரம் ஒன்றை வழங்குமாறு அக்கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்தனர். இவ்வாறானதொரு பின்னணியில் திங்கட்கிழமை முற்பகல் 10 மணிக்கு மேற்படி 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளினதும் பிரதிநிதிகள் கொழும்பில் உள்ள
ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். இந்த சந்திப்பின் போது விசேடமாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், காலம் தாழ்த்தப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துதல் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவித்தல் ஆகிய 3 விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் விசேடமாக கலந்துரையாடப்பட உள்ளது. இவற்றுடன் மலையக தமிழர்களுக்கான வீடமைப்பு மற்றும் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், அரசியல் கைதிகளை விடுவித்தல், வலிந்த காணாமலாக்கப்படல்கள் தொடர்பில் உண்மை மற்றும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்தல் உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் குறித்தும் ஆராயப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை நாளை தினம் பிற்பகல் 3:30 மணிக்கு கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்திக்க உள்ள மேற்படி 6 கட்சிகளினதும் பிரதிநிதிகள் அவருடன் மேற்குறிப்பிட்ட விடயப்பரப்புகள் உள்ளடங்கலாக தமிழ் பேசும் மக்களின் நலன் சார்ந்த விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அடுத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராக வேண்டும். தொடர் கைது நடவடிக்கைகளின் வரிசையில் இன்னும் பலர் உள்ளதாக இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் எதிராக பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கடமை தவறியமை மற்றும் சதி திட்டத்திற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அரசு அதிகாரிகள், ராணுவ மற்றும் போலீஸ் பிரதானிகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் பொறுப்பு கூற வேண்டும். நேற்றிரவு தொடர் கைது நடவடிக்கைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. இன்னும் குறைந்தபட்சம் 5 பேராவது இந்த வரிசையில் நிற்கிறார்கள். இவர்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பொறுப்பில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரம்சிங்கே, கோட்டாபய ராஜபக்ச, அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்தன, பிரதான புலனாய்வு அதிகாரி சுரேசாலி, தேசப்பந்து தென்னகோன் மற்றும் ஆசாத் மௌலானா உள்ளிட்ட எந்த ஒரு தரப்பும் தப்பித்துக் கொள்ள முடியாது. கடந்த வாரம் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் மூலம் தமது கடமையை தவறும் திட்டமிட்டு அல்லது திட்டமிடாதலோ சதித்திட்டம் ஒன்றுக்கு துணையாக செயற்படும் எந்த ஒரு அரசு அதிகாரிக்கும் கிடைக்கும் அதிகபட்ச தண்டனை என்னவென்பது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் கௌரவிக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற கொடூர தாக்குதலானது அரசியல் மற்றும் ராணுவ சதித்திட்டத்தின் வெளிப்பாடாகும். தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் ஆட்சியை தன்வசம் படுத்திய கோட்டாபய ராஜபக்ச இந்த தாக்குதலின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான சுரேசாலையை அரசு புலனாய்வு பிரிவின் தலைவராக்கி அனைத்து புலனாய்வு அமைப்புகளையும் அவரது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். இதன் மூலம் ஆதாரங்களை அளிப்பதற்கும் ஷானி அபேசகர போன்ற நேர்மையான புலனாய்வு அதிகாரிகளை பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டன. அத்துடன் தெஹிவளையில் குண்டுதாரியுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் சுரேசாலை மற்றும் வெலிகம சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் ஆகியோர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. மேலும் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான சாரா ஜெஸ்மின் இறந்துவிட்டதாக காட்டுவதற்கு கோட்டாபய ராஜபக்சவும் சுரேசாலையும் பல்வேறு வழிகளில் அழுத்தங்களை பிரயோகித்தனர் என்பதும் வெளிப்படையாக நிரூபணமாகியுள்ளது. மேலும் இது தொடர்பில் வெளிநாட்டு உளவுத்துறையிடமிருந்து கிடைத்த முன்னெச்சரிக்கை தகவல்களை மூடி மறைக்கவும் தெரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுத்த அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்தனவை பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் ஆஜராக விடாமல் அன்றைய ஆட்சியாளர்கள் தடுத்து பாதுகாத்தனர். இந்த சம்பவங்களின் பின்னணியில் இருந்து ராணுவ மற்றும் அரசியல் சூத்திரதாரிகள் அனைவரும் எதிர்வரும் காலங்களில் சட்டத்தின் முன் தண்டனை பெறுவது உறுதி. அதிலிருந்து எவராலும் தப்ப முடியாது. அப்போதைய அரசாங்கம் அனுரகுமார தலைமையில் இயங்கும் நிலையில் எந்த ஒரு முதலாளித்துவ கோட்பாடுகளுக்கும் அடிபணியாமல் இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்ட போதிலும் அந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் மற்றும் அடியாட்கள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளில் இன்னமும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என ஜனசேத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள ஜனசேத பெரமுன கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு கூறினார். கடந்த காலத்தில் ஸ்ரீ மகாபோதி, தம்புள்ளை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகை போன்ற புனித தலங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தி ஏராளமான சிங்கள மக்களை கொன்றொழித்தனர். புனித தலம் வரை சென்றவர்கள் தாக்குதல் நடத்திய போதும் எமது நாட்டின் அப்போதைய தலைவர்கள் அல்லது மகா சங்கத்தினரோ வீதியில் இறங்கி போராடவில்லை. சிங்கள தலைமைகளின் முதுகெலும் பெற்ற தன்மையினாலும் மகா சங்கத்தினரின் மௌனத்தினாலுமே அவை அனைத்தும் அமுக்கப்பட்டு போயின. நாட்டை பொறுப்பேற்ற தலைவர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இறுதியில் எமது மக்களுக்கு என்ன கிடைத்தது? ஸ்ரீ மகா
மதுபோதையை தரிசிக்க சென்ற அப்பாவி சிங்கள மக்கள் T-56 ரக துப்பாக்கிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கதிர்காமத்திற்கு சென்ற போதும் தலதா மாளிகையில் தாக்குதல் நடத்திய போதும் சிங்கள மக்கள் கொல்லப்பட்டனர். அன்று எமது தேரர்களின் வீதியில் இறங்கி நியாயம் கேட்கவில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டாலும் அவரது ஆதரவாளர்கள் உலகெங்கும் இன்னமும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்டவர்களுக்காக அவர்கள் போராடி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாக பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் சிங்கள தேசத்திற்கும் பௌத்த சாசனத்திற்கும் ஏற்பட்ட அழிவுகளுக்கு ஜார் குரல் கொடுப்பது. எனவே இந்த நாட்டுக்கு முதுகெலும்புள்ள வலுவான தலைவர் ஒருவர் அவசியமாகிறது. ஜனசேதபுரம் கட்சியின் பௌத்த துறவி ஒருவரின் தலைமையிலான ஆட்சியே இந்நாட்டுக்கு தேவையாகும். இன்று கஞ்சி அம்மா போன்ற ஒரு குற்றவாளியின் தொலைபேசி அழைப்புக்கே பாதுகாப்பு அமைச்சும் போலீசாரும் பயப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. 3 தசாப்த கால ஈழ யுத்தம் நடந்த காலத்தில் இவர்கள் இருந்திருந்தால் பயத்தில் உறைந்து போயிருப்பார்கள். அன்று தமிழீழ விடுதலை புலிகள் ஒடுக்கப்பட்டது போல நாட்டில் உள்ள ஏனைய வன்முறை கும்பல்களையும் அடக்க வேண்டும். எனவே அரசாங்கம் உடனடியாக சிங்கள மக்களையும் பௌத்த சாசனத்தையும் பாதுகாக்க முன்வர வேண்டும் என்றார். கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் தற்பொழுது பதவி நிலைகளை பாராமல் நீதிமன்றங்கள் சுயாதீனமாக செயற்பட்டு பல தீர்ப்புகளை வழங்கி வருவது வரவேற்புக்குரியது என மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சராக இருந்து முப்படைகளுக்கும் இராணுவத்தினருக்கும் பொறுப்பாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று எதுவுமே அறியாதவர் போல அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டும் பாடல்களை பாடிக்கொண்டும் கோமாளி போன்று சுற்றி கொண்டும் இருப்பதாக அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவித்தவர், நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் தீர்ப்புகள் குறித்து நாங்கள் நேரடியாக விமர்சனங்களை சொல்ல முடியாது. இருப்பினும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பில் இன்னும் பலர் குற்றவாளிகளாகவோ அல்லது பொறுப்பு கூற வேண்டியவர்களாகவோ இருக்கின்றார்கள். அன்றைய காலத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து முப்படைகளுக்கும் இராணுவத்தினருக்கும் பொறுப்பாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று எதுவுமே அறியாதவர் போல அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டும் பாடல்களை பாடிக்கொண்டும் சுற்றிக் கொண்டிருக்கிறார். அதேபோன்று அன்றைய காலகட்டத்தில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்த தாக்குதல் சம்பவத்தின் மூலம் பயனடைந்ததாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் கோட்டாபய ராஜபக்ச போன்றோர் சுதந்திரமாக இருக்கும் நிலையில் தற்போது பிள்ளையான் போன்றோர் மட்டுமே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எதிராக வழக்குகளின் தீர்ப்புகள் வெளிவந்த பின்னரே ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முழுமையான பின்னணியை புரிந்து கொள்ள முடியும். எனினும் கடந்த காலங்களைப் போலன்றி தற்போது பதவி நிலைகளை பாராமல் நீதிமன்றங்கள் சுயாதீனமாக செயற்பட்டு பல தீர்ப்புகளை வழங்கி வருவது வரவேற்புக்குரியது. இவர்களுக்கு எதிரான வழக்குகளின் நீதிமன்றங்கள் தொடர்ந்து சுயாதீனமான தீர்ப்புகளை வழங்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நேற்று முன்தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மிக தெளிவாக வெளியே வந்த ஒரு விடயம் தான் என்னவென்று சொன்னால், இன்று இந்த மாவட்டத்திலே நிர்வாகத்தை நடத்துவது யார் என்பது தெரியாத ஒரு நிலை வந்திருக்கின்றது. தென்னிலங்கைச் சேர்ந்த மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த சுனில் ஹந்துனித்தி அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை வருகை தந்து போவார். நேற்று முன்தினம் அடுத்த கூட்டம் 9ஆம் மாதம் ஏதோ ஒரு தொகுதியில் குறித்தவர் சென்று விட்டார். இனவர் 2 மாதங்களுக்கு வரும் வரைக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய பிரச்சனைகள், அதிகாரிகளை வழிநடத்துவது, அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் கொடுப்பது, ஆலோசனை வழங்குவது போன்ற விடயங்கள் யாரு செய்வது என்று தெரியாத ஒரு நிலை இருக்கின்றது. நண்பர் கந்தசாமி பிரபு பாராளுமன்ற உறுப்பினர், அவர்களிடம் சில பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தால் அதாவது சில விடயங்களை செய்திருக்கலாம். ஆனால் இன்று சூழலை பார்க்கும் போது அவருக்கு தெரியாமல் சில விடயங்கள் நடக்கிறது. ஒரு உதாரணம் ஒன்று மாத்திரம் சொல்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் என்ற பெயரிலேயே பல அமைச்சர்கள் கடந்த 1 ஆண்டுகளுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அதிலே போக்குவரத்து அமைச்சர் வந்திருந்தார், போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் வருகை தந்திருந்தார், வன விலங்குகளுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் வந்திருந்தார்கள், மீன்பிடித்துறை அமைச்சர் வந்திருந்தார். இதிலே குறிப்பாக மீன்பிடித்துறை அமைச்சர் வந்த பொழுது மட்டக்களப்பிலே களுவங்கேணி பிரதேசத்திலே இந்த மீன்பிடி அமைச்சுக்கு சொந்தமான நிலையத்திலே ஒரு புதிய ஐஸ் ஃபேக்டரி அமைப்பதற்கு 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் பார்க்கும் போது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஏதோ ஒரு அமைப்பாளர் என்று சொல்லிக் கொண்டு தெரியும் ஒருவர் பிரஜாசக்தி என்ற பெயரிலே அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சிலரை சந்தித்து அந்த 25 மில்லியன் ரூபாய் திட்டத்தை மாற்றி இருக்கின்றார். இது சம்பந்தமாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் சுனில் ஹந்துனித்திக்கு தெரியாது, பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கந்தசாமி பிரபுக்கு தெரியாது, மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது, அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளருக்கு தெரியாது. இப்படி திட்டங்களை மாற்றியமைக்கும் சூழலில் எதுக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடாத்த வேண்டும்? எதுக்கு அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் இந்த மாவட்டத்தில் பொறுப்பான ஒருவர் இல்லை என்றால் எதிர்காலத்தில் மட்டக்களப்பு மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மேலும் தெரிவித்தார்.
யாழ்ப்பாணம் குருநகர் 5வது மாடி குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை பட்டாசு வெடித்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, மடுமாத ஆலய ஜாத்திரைக்காக புறப்படும் வேளையில் பட்டாசுகளும் கொளுத்தப்பட்டிருந்தன. அவற்றில் ஒரு பட்டாசு வெடிக்காமல் இருந்த நிலையில் அதனை மீண்டும் வெடிக்கச் செய்வதற்கு குறித்த இளைஞர் முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பட்டாசு திடீரென வெடித்ததில் அதில் பலத்த காயமடைந்த நிலையில் உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க தவறிய அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ள போதிலும் இந்த தாக்குதல்களை திட்டமிட்டவர்கள், நிதியுதவி செய்தவர்கள் மற்றும் இதன் பின்னணியில் இருந்த உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த தாக்குதலால் 2 பாராளுமன்ற தேர்தல்களில் வாக்கு வங்கியை இழந்து அரசியல் ரீதியாக தங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளில் இந்த தாக்குதலுக்கு ஜேவிபி கட்சியுடன் தொடர்புடைய வேட்பாளர் ஒருவர் நிதியுதவி செய்துள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்பினும் இந்த தாக்குதலுக்கு நிதியுதவி செய்த இப்ராஹிம் உள்ளிட்ட முக்கிய குற்றவாளிகள் இதன் பின்னணியில் இருந்து பயனடைந்தவர்கள் மீது ஏன் இதுவரை முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? இத்தாக்குதலில் கத்தோலிக்க மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். முஸ்லிம் மக்கள் சந்தேக கண்கொண்டு பார்க்கப்பட்டனர். அதேபோல் 2019 மற்றும் 2024 ஆகிய ஜனாதிபதி தேர்தல்களிலும் தேசிய பாதுகாப்பு என்ற விவகாரத்தை மையப்படுத்தி எங்களின் வாக்குகள் பெருமளவில் கைநழுவிச் சென்றதால் அரசியல் ரீதியாக எங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டு நாங்களும் இதில் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாகவே இருக்கின்றோம். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது விசாரணைகள் தொடங்கப்பட்ட போதிலும் 52வது நாள் அரசாங்க மாற்றத்திற்கு பிறகு சட்ட ஒழுங்கு அமைச்சு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. எனவே இதற்கு ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியோ பொறுப்பேற்க முடியாது. இந்த தாக்குதலை தடுக்க தவறியதற்காகவே போலீஸ் அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதே தவிர தாக்குதலை நடத்தியவர்கள் இன்னும் முழுமையாக தண்டிக்கப்படவில்லை என்றார். புலனாய்வு தகவல் கிடைத்தும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க தவறியதன் மூலம் கடமையை செய்ய தவறியமை மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் நேற்று முன்தினம் இரவு வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் குற்றவாளியாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன ஆகிய இருவர் மட்டுமே இந்த தீர்ப்பு குறித்து மகிழ்ச்சி அடைவார்கள் என ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தேசிய புலனாய்வு தகவல் கிடைத்தும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க தவறியதன் மூலம் குற்றவியல் ரீதியாக பொறுப்பை தட்டி கழித்து மனித உயிரிழப்புகளுக்கும் காயங்களுக்கும் காரணமான முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக 855 குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை நேற்று கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் அறிவித்தது. அங்கு முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர தொடர்பான தீர்ப்பு முதலில் அறிவிக்கப்பட்டது. அதில் பிரியந்த லேனகே மற்றும் திலகரத்ன பண்டார் ஆகிய பெரும்பான்மை நீதிபதிகள் பிரதிவாதியை சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியாக தீர்மானித்தனர். அந்த தீர்ப்பை அறிவித்த நிரந்தர நீதாய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாத்தின் தலைமை நீதிபதி பிரியந்த லேனகே கொலைக்கு உடந்தையாக இருந்தமை மற்றும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக முன்னரே புலனாய்வு தகவல் கிடைத்திருந்தும் அது தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் கடமையை செய்ய தவறியதால் 268 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 586 பேர் காயமடைந்துள்ளனர். அந்த காலத்தில் நாட்டின் போலீஸ் மா அதிபராக இந்த பிரதிவாதியே இருந்தார். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மாலையில் அப்போதைய அரச புலனாய்வு சபையின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன உயிர்த்த ஞாயிறன்று கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா ஹோட்டல்கள் மீது தற்கொலை தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளதாக இந்த பிரதிவாதிக்கு புலனாய்வு தகவலை வழங்கியிருந்தார். ஆனால் அதை தடுப்பதற்கு அவர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குற்றங்களை தடுப்பதற்காக அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரி என்ற வகையில் தனது பொறுப்பை அவர் தட்டி கழித்துள்ளார் என கூறி பிரதிவாதிக்கு மரண தண்டனை விதிப்பதாக தெரிவித்தனர். சிறுபான்மை தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிராஜ் வீரசூரிய பிரதிவாதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படாததால் அவரை விடுவிப்பதாக அறிவித்தார். பின்னர் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பிரதிவாதிக்கு தண்டனையை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணங்களை கூற நீதிமன்றம் சந்தர்ப்பம் அளித்தது. கணம் பொருந்திய நீதிபதி அவர்களே
நான் வேண்டுமென்று எந்த ஒரு கொலையையும் செய்யவில்லை. தேசிய பாதுகாப்பு தொடர்பாக எனக்கு பொறுப்புள்ளது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது தொடர்பான ஏனைய அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நாலாபுரம் இருந்தும் நான் நெருக்கடி எதிர்கொள்கிறேன். இந்த சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு வழக்குகளால் நான் இன்று வரை துன்புறுத்தப்படுகிறேன். நாட்டின் போலீஸ் மாதிபராக எனக்கு இத்தகைய நிலைமை ஏற்படுவது எந்த அளவுக்கு மனிதநேயமற்றது என்பதை யோசித்து பாருங்கள். என் மீது கருணையும் பரிவும் காட்டுங்கள். வேண்டுமென்ற எந்த ஒரு நாளிலும் எவருக்கும் அநீதியோ தீங்கோ விளைவிக்கும் கடமையை நான் செய்யவில்லை என்றார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தொடர்பான தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. பிரியந்த லேனகே மற்றும் திலகரத்ன பண்டார் ஆகிய பெரும்பான்மை நீதிபதிகள் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவை குற்றவாளியாக தீர்மானித்தனர். நிரந்தர நீதாய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாத்தின் தலைவர் நீதிபதி பிரியந்த லேனகே தீர்ப்பை அறிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறன்று பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக வெளிநாட்டு புலனாய்வு துறையினரிடமிருந்து அப்போதைய மாநில புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு தகவல் கிடைத்திருந்தது. அவர் அந்த தகவலை பிரதிவாதிக்கு அறிவித்திருந்தார். 2019 ஏப்ரல் 20 மாலை 5:30 மணியளவில் ஜக்ரான் ஹாசிம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் 8 தற்கொலை தாக்குதல்களை நடாத்த தயாராகி வருவதாக நிலந்த ஜெயவர்தனவுக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலையும் நிலந்த ஜெயவர்தன உடனடியாக இந்த பிரதிவாதிக்கு வழங்கியிருந்தார். அந்த தகவல் கிடைத்தும் அவர் போலீஸ் மாதிபருக்கு உங்கள் தரப்பில் செய்யக்கூடியவை செய்யுங்கள் என்று மட்டுமே கூறியுள்ளார். தாக்குதலுக்கு முந்தைய நாள் மாலை வழங்கப்பட்ட தகவல் நம்பகமானதா என்று பிரதிவாதி புலனாய்வு பணிப்பாளரிடம் கேட்டுள்ளார். ஆம் சார், இந்த நம்பகமான தகவல் அவர்களிடமிருந்து முன்பும் இதுபோன்ற தகவல்கள் கிடைத்துள்ளன என்று நிலந்த ஜெயவர்தன பதிலளித்ததாக சாட்சியங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இத்தகைய தகவல்கள் இருந்தும் அதை தடுக்க பிரதிவாதி செயற்படவில்லை என்பதும் அவரது கடுமையான கடமை தவறுதல் இதன் மூலம் நிரூபணமாகிறது என்றும் கூறினார். பிரதிவாதிக்கு இந்த குற்றத்தை செய்ய மனப்பூர்வமான நோக்கம் இருந்தது என்றும் பெரும்பான்மை நீதிபதிகள் தங்கள் தரப்பில் குறிப்பிட்டனர். இந்த பிரதிவாதி தாக்குதலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கை அளித்தார். அதில் தாக்குவார்கள் என்று தகவல் கிடைத்தது, ஆனால் இப்படி தாக்குவார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்று கூறியிருந்தார். பிரதிவாதிக்கு தாக்குதல் நடத்தப்பட உள்ளது பற்றி முன்னரே தெரிந்திருந்தது என்பதை இந்த அறிக்கை தெளிவுபடுத்துகிறது. பிரதிவாதியின் தீவிர அலட்சியத்தை மட்டுமின்றி அதற்கு மேலான நிலைமையை இது காட்டுகிறது. ஆனால் சிறுபான்மை தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிராஜ் வீரசூரிய இந்த பிரதிவாதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை. விசாரணையில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்கள் நியாயமான சந்தேகத்தை எழுப்புகின்றன என கூறியவரை விடுவிப்பதாக அறிவித்தார். அதன் பின்னர் மரண தண்டனை விதிப்பதற்கு முன் பிரதிவாதிக்கு ஏதேனும் கூற உள்ளதா என நீதிமன்றம் வினவியது. தலைமை நீதிபதி முன்வைத்த கருத்துக்களை நான் ஏற்கவில்லை. கனம் பொருந்திய நீதிபதி அவர்களே, பாதுகாப்பு செயலாளர் என்ற ஒரு பதவி இல்லை. நான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவே பணியாற்றினேன். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் என்பது மற்ற அமைச்சுகளின் செயலாளர்களை போன்றதே. சிறப்பு அதிகாரங்கள் எதுவும் இல்லை. அமைச்சரின் அறிவுறுத்தலின்படியே நான் செயல்பட்டேன். அப்போதைய பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளிநாடு சென்றிருந்தார். பதில் அமைச்சராக எவரையும் அவர் நியமிக்கவில்லை. அமைச்சர் இல்லாத போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் செயற்பாடுகள் முடங்கிவிடும். நிலந்த ஜெயவர்தன ஜனாதிபதியுடன் நெருக்கமாக செயல்பட்டார். நான் நியமிக்கப்பட்டதும் புலனாய்வு தகவல்கள் குறித்தும் எவ்வாறு செயல்படுவது என்று ஜனாதிபதியிடம் கேட்டேன். அதற்கு ஜனாதிபதி புலனாய்வு தகவல்களை நிலந்த எனக்கு தெரிவிப்பார். நீங்கள் நிர்வாக வேலைகளை கவனியுங்கள் என்றார். நான் அமைச்சின் நிர்வாக கடமைகளை மட்டுமே செய்தேன். நான் 4 ஆண்டுகளில் புலனாய்வு தகவல்களை ஜனாதிபதியிடம் நிலந்த வழங்கியிருந்தார். தாக்குதலுக்கு முந்தைய நாள் நிலந்தவிடமிருந்த எந்த ஆவணமும் எனக்கு வரவில்லை. 2 வாட்ஸ்அப் செய்திகள் மட்டுமே வந்தன. கடந்த ஏப்ரல் 9 நடந்த புலனாய்வு ஆய்வுக் கூட்டத்தில் நிலந்த இந்த தாக்குதல் பற்றி எதையும் கூறவில்லை. கூறியிருந்தால் அங்கிருந்த ராணுவ கடற்படை புலனாய்வு பிரதானிகளுக்கும் தெரிந்திருக்கும். எங்கள் குழுக்களில் ஒன்று கிழக்கு பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தும் என்றும் அவர் எங்களுக்கு தெரிவித்தார். இந்த தகவல் கிடைத்து ஏப்ரல் 1 முதல் 16 வரையிலான காலகட்டத்தில் ஜனாதிபதி இலங்கையில் இருந்தார். ஆனால் நிலந்த ஜெயவர்தன இந்த தகவலை ஜனாதிபதிக்கு தெரிவித்திருக்கலாம். அவர் அதை வேண்டுமென்றே மறைத்தார். இந்த தகவலை அவர் 7 முறை மறைக்க முயன்றார். அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளரை இப்படி செயற்பட்டால் அதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? தாக்குதலுக்கு முந்தைய நாள் மாலையில் நிலந்த ஜெயவர்தன என்னை அழைத்து நடத்தப்படவிருந்த தாக்குதல் குறித்து எனக்கு தெரிவித்தார். இதை நம்ப முடியுமா என கேட்டேன். இது குறித்து விசாரித்து அறிக்கை அளிப்போம் என்று அவர் கூறினார். நிலந்த ஜெயவர்தன கீழ் நாடு முழுவதும் சுமார் 1500 புலனாய்வு அதிகாரிகள் உள்ளனர். இதை விசாரித்து உறுதிப்படுத்தும்படி அவர்களிடம் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. கனம் பொருந்திய நீதிபதி அவர்களே, ராணுவத்தை வரவழைக்கும் அதிகாரம் எனக்கில்லை. ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கும் அதிகாரம் கூட எனக்கில்லை. தலைமை நீதிபதி அவர்களே, நீங்கள் என் நிலையில் இருந்திருந்தால் நீங்களும் அதை செய்திருப்பீர்கள். தாக்குதலுக்கு பிறகு ஜனாதிபதி விஜித் மலல்கொட குழுவை நியமித்தார். அந்த குழு 14 அதிகாரிகள் மீதும் குற்றம் சுமத்தியது. ஆனால் மற்றவர்களை விட்டுவிட்டு எனக்கும் போலீஸ் அதிபருக்கும் மட்டுமே நடவடிக்கை எடுக்குமாறு சட்டம் அதிபர் ஜனாதிபதிக்கு கூறினார். ஏப்ரல் 21 ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகையில் நானும் போலீஸ் அதிபருமே பொறுப்பு என்றும் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று கூறினார். அந்த முடிவின் இறுதி விளைவை இந்த தீர்ப்பை கேட்டு இருவர் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒருவர் நிலந்த ஜெயவர்தன, மற்றையவர் மைத்ரிபால சிறிசேன. சட்டம் அதிபர் திணைக்களம் ஆரம்பத்திலிருந்து நிலந்த ஜெயவர்தனவை
பாதுகாத்தது. சாதாரண அறிவு கூட இல்லாத ஒருவரால் மட்டும் இதில் மகிழ்ச்சி அடைய முடியும். எனக்கு சமீபத்தில் அறுவை சிகிச்சை நடந்தது. காயம் இன்னும் மாறவில்லை. எனக்கு 76 வயதாகிறது. சிறையில் அடைத்தாலும் தேவையான சிகிச்சைகளை வழங்க உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தூக்கிலிடப்படுவதற்கு நான் உயிரோடு இருக்க வேண்டுமே. வரலாறு என்றாவது ஒரு நாள் என்னை விடுவிக்கும் என்று கூறி குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் தீர்ப்பை அறிவித்த தலைமை நீதிபதி பிரியந்த லியனகே, குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு பாதுகாப்பு அமைச்சுக்குள்ளது. இந்த பிரதிவாதி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆவார். எனவே அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளுக்கு அவர் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என தெரிவித்தார்.